அனைவருக்கும் வணக்கம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்னன்னு சொல்லி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா, புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஸ்டீனோகிராஃபரு, எம்டிஎஸ்ஸு, டிரைவரு, இது போல நிறைய விதமான பணிகளுக்கான எக்ஸாம்லாம் நடந்தது. ஸோ அவங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கான மார்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபைனல் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புதுச்சேரி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா கொஞ்சம் வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ரேங்க்கும் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு ப்ரோசஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டு கேண்டிடேட் பார் வேரியஸ் போஸ்ட் புதுச்சேரி இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டீனோகிராஃபர், சீனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபர், ப்ரோசஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், என்ன ஜெண்டர், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் என்ன கேட்டகரியில் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்கன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா இதில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா செலெக்ஷன் ஆனவங்க அனைவருமே போய் ஜாயின் பண்ணுறது கிடையாது. அப்படியே ஜாயின் பண்ணாலும் அவங்க வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணாமல் கொஞ்ச நாளே வந்து ரிலீவ் ஆகிறது உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அடுத்த கட்ட மார்க்கில் இருக்கிறவங்க, கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுப்பாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிங்க. சப்போஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைனா வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபருக்கு ஒருத்தர் போட்டிருக்காங்க, நோ குவாலிஃபைட் கேண்டிடேட் அவைலபிள் ஃபார் வெயிட்டிங் லிஸ்ட். ஜூனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபருக்கு வந்து குவாலிஃபைடான கேண்டிடேட் யாருமே இல்லையா. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட்டருக்கும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிளர்க்குக்கு நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. டைப்பிஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு, டிரைவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு, எம்டிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட் இல்லைனா வெயிட்டிங் லிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கட்ட வாய்ப்பு உங்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பில் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆனாலும் ஜாயின் பண்ணுறதுலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரைட்டா. ஜாயின் பண்ணாலும் கண்டினியூவாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டோட வேலிடிட்டி கிட்டத்தட்ட 1 இயர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு இது மென்ஷன் பண்ணல. த வெயிட் லிஸ்ட் இஸ் வேலிட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 இயர். எஸ் பாருங்க, 1 இயர் போட்டிருக்காங்க, ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே, ரைட்டா. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் கிட்டத்தட்ட 1 இயருக்கு வந்து வேலிடிட்டி. இந்த 1 இயரில் யாராவது வந்து ரிலீவ் ஆகிறாங்க இல்லை ஜாயின் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறத கூப்பிடுவாங்க, ரைட்டா. ஸோ அதேமாதிரி நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடியங்க. நம்ம தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்கள் வந்தது இல்லையா. ஸோ அதுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் முடிஞ்சிருக்கு இல்லையா. அதுக்கு வந்து மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா. அப்போ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கும்போது நமக்குமே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட வந்து செலக்ட் ஆகிட்டு வந்து ஜாயின் பண்ணுறது உண்டு, ரைட்டா. ஸோ எப்போயுமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரைட்டா. நம்ம கீழமை நீதிமன்றங்களுக்கான ரிசல்ட் எப்போ சார் கொடுப்பாங்க? ரிசல்ட் மீன்ஸ் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட், ப்ராக்டிக்கலுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து பொங்கலுக்கு முன்னாடி வந்தோடனே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். 1 or 2 டேஸில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைனா ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தான் வரும், ரைட்டா. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.